47வது தசகம் பார்க்குறோம். ஒருக்கா உன்னிக்கண்ணனுக்கு ரொம்ப பசியோடு கூடிட்டு அம்மா கிட்ட போனோன்னே அம்மையாக்குமானா தயிர் கிடையறா. பால் குடிக்கிறதுக்கானா அர்ஜென்ட். உடனடியா அம்மாவோடு அந்த தயிர் கடையிற கையை கொஞ்ச நேரத்துக்கு தடசம் பண்ணி நிறுத்திட்டு மடியில ஏறி உக்காந்துட்டு உன்னிக்கண்ணன் பால் குடிச்சுட்டு இருந்தார். ஏகதா ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் பகவான் பட்டதிரி சொல்றார், பகவானே கிருஷ்ணா, நீங்கள் ததி விமாதகாரிணி தயிர் கடைஞ்சிட்டு இருந்த மாதரம் சமுபசேதிவான் அம்மாவோடு கிட்டக்க போயிட்டு, மாதரம் அப்படின்னா அம்மா, சம் உபசேதிவான் அம்மாவோடு பக்கத்துல போயிட்டு, ஸ்தன்யலோலுபதையா பால் குடிக்கிற ஆசைனால, ஸ்தன்யம் குடிக்கிற ஆசையால, நிவாரையன் அம்மா தயிர் கடையிறத தடங்கல் பண்ணி நிப்பாட்டிட்டு, அங்கம் ஏத்தியா யசோதாமையோடு மடியில ஏறி உக்காந்துட்டு, பயோதரவு பவிவான் ஸ்தன்யம் குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சார். 2வது ஸ்லோகம். பகவானே கிருஷ்ணா, குஷியோடு கூடிட்டு புன்னகையோடு கூடிட்டு பகவான் பால் குடிச்சுட்டு இருக்கிறத, பால் குடிச்சு முடியறதுக்குள்ள யசோதாமைக்கு அடுப்புல பால் கொதிக்க வச்சது ஞாபகத்துக்கு வந்தோன்னே, அடுப்புல இருக்கிற பாலை பொங்கி கீழே விழாம கீழே இறக்கி வைக்கிறதுக்கு ஆயிட்டு பகவானோடு அந்த பால் குடிக்கிறத நிப்பாட்டிட்டு ஓடி போனான். பால் குடிச்சு ரசிச்சு சிரிச்சு மகளற உன்னிக்கண்ணன், தொய் பகவானே, நீங்கள் அர்த்தபீத குஜ குட்மலே பாதி பால் குடிச்ச டைமில் ஸ்னிக்தஹாச மதுர ஆனன அம்புஜம் தாமரை மாதிரி இருக்கிற முகத்துல அழகான புன்னகை இப்படி வந்த நேரத்துல பகவானோட முகத்துல, ஹே ஈஷா, பகவானே குருவாயிரப்பா அப்படின்னு பட்டதிரி பகவானை கூப்பிட்டு சொல்றார். தே ஜனனி பகவானோட அம்மை யசோதை, தஹனே அடுப்புல பரிஸ்ருதம் துக்தம் பால் பொங்கிண்டு வருது, தர்த்தும் அதை கீழே இறக்கி வைக்கிறதுக்கு வேண்டிட்டு, ஆசு ரொம்ப இம்மீடியட் ஆயிட்டு, ஜகாமா யசோதாமை ஓடி போனா. 3வது ஸ்லோகம். பால் குடிச்சு திருப்தி ஆகிறதுக்கு முன்னால யசோதாமை ஓடி போனதுல கோபம் வந்த பகவான் தயிர் கடையற அந்த மத்தை எடுத்து தயிர் குடத்தை அடிச்சொடச்சார். ஹே தேவா, பகவானே குருவாயிரப்பா அப்படின்னு பட்டதிரி கூப்பிடுறார். சாமிபீத பகுதி குடிச்சிட்டு ரசபங்கம் பால் குடிக்கிறதுனோடு அந்த ஒரு இன்ட்ரெஸ்டுக்கு டிஸ்டர்ப் உண்டானோன, சங்கதா வந்து சேர்ந்த ക്രോധഭാര பரிபூத சேதசா ரொம்ப கோபத்தோடு கூடின மனசால, துவயா அப்படி இருக்கிற கோபம் இருக்கிற மனசோடு கூடின பகவானால, மந்ததண்டம் உபகிருஹ்யா தயிர் கடையற கடக்கோല് மத்த கையில் எடுத்துண்டு, ததிபாஜனம் தயிர் குடம் அந்த தயிர் வச்சிருக்கிற பாத்திரம், பாடிதம் பகவானால உடைக்கப்பட்டது,
அந்த கஷ்டம்தான் இது. 4வது ஸ்லோகம். குடம் நிறைய தயிர் இருக்கு, அதை அடிச்சு உடைச்சதுனால ரொம்ப பெரிய செத்தம் முழங்கி கெட்டுது. அங்க அந்த செத்தத்தை கெட்டுட்டு யசோதாமை என்னாச்சோ ஏதாச்சோன்னு பரிபிரமத்தோடு கூடிட்டு ஓடி வந்து பார்த்தோன்னே பகவானோடு அந்த யசஸ் புகழ் இந்த உலகம் ஃபுல்லா பறக்கிற மாதிரி பியோர் ஒயிட்டா இருக்கிற தயிர் அந்த தரையில இப்படி பறந்து கிடக்கிறத யசோதாமை பார்த்தா அந்த நேரத்துல அந்த கீழே விழுந்த தயிர் மட்டும்தான் யசோதாமைக்கு கண்டுது. பகவானை கண்ணுல காணலை. தயிர் குடம் உடஞ்சு தயிரெல்லாம் இப்படி பறந்து கிடக்கிறதாக்கும் யசோதாமையோட கண்ணுல ஃபர்ஸ்ட் பட்டது. ததா அப்போது உச்சகைகி உச்சலது துவனிதம், சத்தமா பொந்தி வந்த அந்த தயிர் குடம் உடஞ்ச சத்தம் சத்தமா பொந்தி வந்தது. சன்னிசம்யா அதை கேட்டுட்டு சமாதிருதா ஓடி வந்த சா ஜனனி அந்த அம்மை, பகவானோட அம்மை தொது பகவானோடு யசஹா யசஸ் புகழ் விசரவது இந்த உலகம் ஃபுல்லா பறக்கிற மாதிரி அந்த தயிர் குடத்திலேருந்து தயிர் தரையில இப்படி பறந்து கிடந்ததை பார்த்தா சத்யா ஏவா திடீர்னு வந்த அந்த நிகழ்வு, சத்யா ஏவா உடனடியாவே உண்டான அந்த நிகழ்வு, சிதவ் ஏவா பூமியிலேயே விஸ்திருதம் ததி நன்னா பறந்து கிடக்கிற அந்த வெண்ணைய அப்படி இல்லைன்னா அந்த தயிரை ததர்ஷா யசோதாமை பார்த்தா. பகவான் உன்னிக்கண்ணனை கண்ணுல காணலை. ஓடி வந்து பார்த்தது என்னதாக்கும், தயிர் குடம் உடஞ்சு தயிரெல்லாம் பறந்து கிடக்கு பூமியில. அதாக்கும் கண்ணுல திடீர்னு கண்டது யசோதாமைக்கு. 5வது ஸ்லோகம். ஞானிகளான முனிசிரஷ்டர்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மார்க்கங்கள் வழி அஷ்டாங்க யோகங்கள், பக்தி மார்க்கம், கிரியா மார்க்கம் இப்படி இருக்கிற வழிகள் வழி தேடினாலும் காண முடியாத அந்த பகவானை அங்க காணாதக்கி கோவிச்சுண்டு பார்த்துண்டு நடந்த பாக்யவதியாயிருக்கிற யசோதை வெண்ண பாத்திரத்துல கீழே விழுந்து கிடக்கிற அந்த வெண்ணையெல்லாம் உரல் மேல ஏறி உக்காந்துட்டு பூனைக்கு வெண்ணைய நுள்ளி நுள்ளி கொடுக்கிற அந்த பகவானை பார்த்தா, இந்த பூனையை சாப்பிடு அப்படின்னு பகவான் அந்த வெண்ணெய் தயிர் குடத்திலேருந்து கீழே பறந்து கிடக்கிற தயிர்ல இருக்கிற வெண்ணையெல்லாம் பூனைக்கு பகவான் கொடுக்கறத பார்த்தா. வேத மார்க்க பரிமார்கிதம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற மார்க்கங்கள் வழி உன்னத சிரஷ்டர்களாய் இருக்கிற ரிஷிகளால தேடப்படுற துவாம் பகவான அவீட்சியா பார்க்க முடியாதக்கு தயிர் குடத்தை உடைச்சிட்டு பகவான் ஓடி போயிட்டார் அங்கேருந்து. அதனாலேயாக்கும் யசோதாமைக்கு அங்க கீழே விழுந்து கிடக்கிற தயிரை மட்டும்தான் காண சாதிச்சது அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாத்த ஸ்லோகத்துல பார்த்தோம். இப்ப பகவானை காணறதுக்கு இல்லை. அப்ப பகவான் எங்கே அப்படின்னு கோபத்தோடு கூட்டிட்டு தேடினா யசோதாமை.
துவாம் பகவானே உங்களை அவீட்சியா காணாதக்கு யசோதாமை ருஷா கோபத்தோடு கூடிட்டு பரிமார்கயந்தி தேடி நடந்தா. அப்பளோ அசௌ சுகிருதினி புண்ணியசாலியான அந்த யசோதாதேவி பகவானை பார்த்தா. எங்கே இருக்கும் பார்த்தா உலூகலே உரலில ஓதவே பூனைக்கு தீயமான நவநீதம் வெண்ணைய நுள்ளி நுள்ளி கொடுக்கிற பிஞ்சு கைகளால வெண்ணைய எடுத்து கொடுக்கிற உண்ணி குழந்தைய உண்ணி கண்ணனை சந்ததர்ஷா யசோதாமை பார்த்த. 6வது ஸ்லோகம். பயம் அப்படிங்கிற பாவம் அத நடிச்சுண்டு அழகாயிருக்கிற சுந்தர ரூபம் இருக்கிற பகவான் யசோதாமைய பயத்தோடு கூடி பார்த்தார். அப்ப யசோதாமை குழந்தைய நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சு இழுத்துண்டு கோபத்தோடு கூடிட்டு யசோதையோடு ஸ்நேகிதர்களாயிருக்கிற கோபிகளோடு முன்னால பகவான ஒரல்ல கட்டி போடுறதுக்கு கயறுத்தான். ஆசு சா திடீர்னு அந்த யசோதாமை என்ன பண்ணினா, ஆசு அப்படின்னா திடீர்னு, சா அவள் அந்த யசோதாமை ரோஷ ரூஷித முகி ரொம்ப கோபம் வந்த முகத்தோடு கூடிட்டு சகி புரஹா வேறையும் அங்க நிறைய கோபஸ்திரீகள் எல்லாம் இருந்தாலே அவளோடு முன்னால பீதி பாவனா பாசுர ஆனன சரோஜம் பயந்து நடிச்சுட்டு இருந்த பகவான் பயம் அப்படிங்கிறத நடிச்சுட்டு இருந்தாருங்க. எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதனாலேயே பகவானோடு முகம் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. தாமரைப்பூ மாதிரி இருக்கிற முகத்தோடு கூடின துவாம் பகவான பிரகிருஹியா நன்னா பிடிச்சிட்டு பந்தனாயா கட்டி போடுறதுக்காயிட்டு ரசனாம் உபாததே கயற கையில் எடுத்துட்டு வந்தா. 7வது ஸ்லோகம். பகவானே கிருஷ்ணா அப்படின்னு பட்டதிரி கூப்பிடுறார். மோட்சத்தை ஆசைப்படுற பக்த ஜனங்கள் பகவான பந்து ஆயிட்டு ஸ்வீகரிக்கிறா, அப்படி இல்லைன்னா சரணம் பிராபிக்கிறா. அப்படி இருக்கிற பகவானை கட்டி போடுறதுக்கு ஆசைப்பட்டு யசோதை நிறைய கயறுகளை கூட்டி சேர்த்திட்டு கயருக்கு 2 விரல் அளவுக்கு நீளம் கம்மியா போச்சு. அதை பார்த்தாலாம் எத்தனை கயர் கூட்டி கட்டிட்டும் பகவானை கட்டி போடுறதுக்கு யசோதைக்கு சாதிக்கலை. ஆயி பகவானே சஜ்ஜனஹா நல்ல பக்த ஜனங்கள் யம் ஆரையாக்குமோ பந்தும் இச்சதி பந்துவாயிட்டு கிடைக்கிறதுக்கு ஆசைப்படுறா. தம் பவந்தம் அப்படி இருக்கிற பகவான பந்து கட்டி போடுறதுக்காயிட்டு இச்சதி ஆசைப்படுறவளாயிட்டு சா அவள் அந்த யசோதாதேவி பகூன் நிறைய ரசனாகுணன் கயர் பீஸுகளை நியுஜ்யா கூட்டி கட்டிட்டும் அதெல்லாம் கூட்டி கட்டிட்டுள்ள அந்த லென்த்திலையும் 2 அங்குலா விரல் அளவு, ஒரு விரல் 2 விரல், 2 விரல் சேர்ந்து நின்னா எத்தனை ஹைட் இருக்கோ அத்தனை ஹைட் அளவு ஊனம் கம்மி அழிச்சதாக்கில காணப்பட்டது. பகவானை கட்டி போடுறதுக்கு கயரெடுத்த யசோதாமை பகவானை கட்டி போடுறதுக்கு கொஞ்சம் கயர் பத்தலை அப்படின்னு வேறொரு கயரை எடுத்து இந்த கயர்ல கோத்து கட்டினா. എന്നിട്ട് கட்டி பார்த்தோனையும் 2 கை விரல் அளவுக்கு லெங்த் பத்தலை. மறுபடியும் கயரை தூக்கிட்டு வந்தா மறுபடியும் ஜாயிண்ட் பண்ணினா பகவானை கட்டி போட பார்த்தா அப்பவும் அதே 2 விரல் அளவுக்கு நீட்டம் பத்தலை. இப்படி நிறைய கயறுகளை ஒரு பீஸை தூக்கிட்டு வந்து ஜாயிண்ட் பண்ணி பகவானை கட்டி போட பார்த்துட்டு பகவானை கட்டி போடுறதுக்கு 2 விரல் அளவுக்கு சைஸ் லெங்த் பத்தாம போச்சு. அப்படி பகவானை கட்டி போடுறதுக்கு முடியலையே அப்படிங்கிறத யசோதாமை
ஆச்சரியத்தோடு கூடி பார்த்தா. 8வது ஸ்லோகம். பகவானே விஷ்ணு எത്ര கயறுகள் கூட்டி ஜாயின் பண்ணிட்டும் 2 விரல் அளவுக்கு நீட்டம் கம்மியா இருக்கிறத ஆச்சரியத்தோடு கூடி பார்த்துட்டு நின்ன அந்த கோபஸ்திரீகள் யசோதாமைய பார்த்தா. அதனாலேயே யசோதாமைக்கு லஜ்ஜை உண்டாச்சு, ஷெய்மாச்சு. குழந்தைய கெட்டி போடுறதுக்கு சாதிக்கல அம்மையால. அதை பார்த்துட்டு பகவானுக்கு கருணை தோணிட்டு, அதனால எந்த ஒரு பந்தமும் இல்லாத பகவான் அம்மாவை கெட்டி போடுறதுக்கு அனுமதிச்சார். இந்த அம்மா கெட்டிக்கோ அப்படின்னு பகவான் அனுமதி கொடுத்ததுனால யசோதாமைக்கு கெட்டி போடுறதுக்கு சாதிச்சது. ஹே ஹரே, மன கஷ்டங்களும் சரீர கஷ்டங்களும் இல்லாம பண்ணற பகவானே, விஸ்மித உத்ஸ்மித சகீஜன ஈட்சிதான். ஆச்சரியத்தோடு கூடிட்டும் பொங்கி வர சிரிப்போடு கூடிட்டும் இருக்கிற கோபஸ்திரீகள் யசோதாமைய பார்த்துட்டு நிற்கிறா. தாம் அந்த அம்மாவை சுன்ன சன்ன வபுஷம், உடம்பெல்லாம் விசர்த்து கொட்டுறது யசோதாமைக்கு, டயர்டாயிட்டா யசோதாமை. அப்படி இருக்கிற அந்த அம்மைய நிரீட்சியா பகவான் பார்த்தார். എന്നിട്ടോ கிருபையா அம்மகிட்ட உண்டான அந்த கருணை காரணம், கிருப காரணம், தய காரணம் நித்தியமுக்த வபுகு, ஆராலையும் கெட்டி போடுறதுக்கு சாதிக்காத வபுஸ் இருக்கிற பகவான் இருந்தா கொடியும் பந்தம் ஏவா, பகவானை பந்திக்கிறதுக்கு அம்மாவை பகவான் அனுமதிச்சார். பந்திக்கிறதுக்காகவே பந்தம் ஏவா, பந்திக்கிறதுக்காயிட்டே அன்வம் அந்யதாக அம்மாவை பகவான் அனுமதிச்சார், அம்மாவுக்கு பர்மிஷன் கொடுத்தார். அஹோ ஆச்சரியம் தான் இது பகவானே அப்படின்னு பட்டதிரி சொல்றார். 9வது ஸ்லோகம். யசோதை பகவானை கட்டி போட்டுட்டு, குறும்பு குட்டா நீ இந்த உரல்ல கொஞ்ச நேரம் இப்படி நில்லு அப்படின்னு கோபத்தோடு கூடி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போன டைமில் பகவான் ஆல்ரெடி கொஞ்சம் வெண்ணையெல்லாம் கொண்டு அந்த உரலுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்தார். அந்த வெண்ணையை எடுத்து சாப்பிட்டுண்டு அசையாம நின்னார் பகவான். தயிர் காலத்தை உடச்சு வெண்ணையெல்லாம் தயிரோடு கூடி கீழே விழுந்தோன கொஞ்சம் வெண்ணையெல்லாம் நுள்ளி பறக்கி பகவான் பூனைகளுக்கெல்லாம் கொடுத்தார். கொஞ்சம் வெண்ணைய பகவான் அந்த உரலுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்தார். பசிக்கிறத எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அந்நேரத்துக்கு போனா அம்மை அந்த தயிர் பாத்திரத்தை உரியில மேல கட்டி வச்சிருப்பாள், எடுக்க கூட பറ്റാது. அதனால வேண்டப்ப சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பகவான் உரலுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்தார். இப்ப யசோதாமை அந்த உரல்ல பகவானை கட்டி போட்டோன்னே பகவான் அந்த வெண்ணைய எடுத்து சாப்பிட்டுண்டு அமைதியா எந்த ஒரு அழுகையும் இல்லாக்கி நின்று இருந்தார். கல குறும்பு குட்டா உலூகலே உரலுகிட்ட சிரம் ஸ்தீயதாம் கொஞ்ச நேரம் நீ நில்லு குழந்தை, குறும்பு காட்டுறாய் நீ, தயிர் குடத்தெல்லாம் உடச்சாய், இந்த அளவுக்கு விகிருதி ஆகாது. அதனால கொஞ்ச நேரம் நீ இந்த உரலுக்கிட்ட நின்றுரு, நான் என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நான் அவுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது இப்படி சொல்லிட்டு சா அந்த யசோதாதேவி அவள் என்ன பண்ணினா, யதா பவனம் ஏவ ஆகதாய எப்பவாக்குமோ வீட்டுக்குள்ள போனா, ததா அப்போது பிராக் கொஞ்சம் முன்னாலேயே யசோதாமை கட்டி போடுறதுக்கு முன்னாலேயே உலூகல உரலோடு பிலாந்தரே குழிக்குள்ள
சர்ப்பிஹி வெண்ணைய அர்ப்பிதம் சர்ப்பிஹி வெண்ணைய ஒளிச்சு வச்சிருந்தார் பகவான். அந்த வெண்ணைய அதன் தின்னுண்டு அவாஸ்திதாக பகவான் அப்படி அமைதியா நின்னார். 10வது ஸ்லோகம். சர்வசக்தனாயிருக்கிற பகவானே, பகவான் பந்தபாசங்களில இல்லாதவாளுக்கு மட்டும் ரொம்ப ஈஸியாயிட்டு பிராபிக்க கூடினவனாக்கும் அப்படின்னு நினைக்கா. பந்தபாசத்துல அட்டாச்மெண்ட் இருக்கிற இந்த யசோதையால பகவானை கட்டி போட முடிஞ்சது எப்படி அப்படின்னு ஓரோ விதத்துல வானத்துல கூடி நிற்கிற தேவர்கள் பகவானை ஸ்துதிச்சா. அப்படி எல்லாம் இருக்கிற பகவானே குருவாயூரபுரேஷா என்ன நோய்களிலிருந்து காப்பாத்தனமே அப்படின்னு பகவான் கிட்ட பட்டதிரி வேண்டிக்கிறார். ஹே விபோ, சர்வவியாபியா இருக்கிற பகவானே, எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு நிற்கிற பகவானே, தூணிலையும் துரும்பிலையும் கல்லிலையும் மண்ணிலையும் இருக்கிற பகவானே குருவாயூரப்பா பவான், நீங்கள் எதி நீங்களாக்குமானா அபாச அட்டாச்மெண்ட் இல்லாதவாளுக்கு மட்டும் சுகமஹா சீக்கிரமா உங்களை வந்து அடையறதுக்கு சாதிக்கும். அப்படி ஆக்குமானாலோ சபாஷயா அனையா அட்டாச்மெண்ட் இருக்கிற யசோதையால, யசோதையோடு கையில இருக்கிற கயரால அப்படின்னு 2 அர்த்தம் உண்டு. கட்டி போடுறதுக்கு கயர் கையில இருக்கிற யசோதையால அப்படின்னு ஒரு அர்த்தம், பந்தபாசங்களில அட்டாச்மெண்ட் இருக்கிற யசோதையால அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்படி 2 அர்த்தம். பிரகிருதி விஷயங்களில அட்டாச்மெண்ட் இல்லாதவாளுக்கு மட்டும்தான் பகவானை பிராபிக்கிறதுக்கு சாதிக்கும். அப்படி இருக்கிற பகவான பிரகிருதி விஷயங்களில அட்டாச்மெண்ட் இருக்கிற யசோதைக்கு எப்படி கட்டி போட முடிஞ்சது? கிமு சம்யதா எப்படியாக்கும் பகவானை கட்டி போட்டா யசோதை கயர் கையில எடுத்துட்டு வந்த யசோதைக்கு பகவானை கட்டி போடுறதுக்கு முடிஞ்சது எப்படி அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சந்தேகம் கேட்கிறார். ஏவம் ஆதி இப்படியெல்லாம் திவிஜைகி சொர்க்கத்துல இருக்கிற தேவர்களால அபிஷ்டுதா ஸ்துதிக்கப்பட்டு இருக்கிற ஹே வாதநாதா குருவாயூரப்பா மாம் என்ன கதாது நோயிலேந்து பரிபாகி காப்பாத்தனமே பகவானே அப்படின்னு சொல்லிட்டு 47வது தசகத்தை பட்டதிரி முடிக்கிறார்.